ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான கரண்ட் சிச்சுவேஷன் திருமலையில என்ன மாதிரி இருக்கு, நாளைக்கு தரிசனத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்க இல்ல செவ்வாய் புதன் வியாழன்ல வரலான்னு பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அது மாதிரியே டிடிடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புரட்டாசி சனிக்கிழமைகள்ல தரிசனத்துக்கு பக்தர்கள் அதிகமா வாராங்க அப்படின்ற காரணத்தினால புரட்டாசி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கான எஸ்எஸ்டி டோக்கனை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதை பத்தி நம்ம வந்து அப்டேட் வந்ததுமே வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு நைட்டே டிராவல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இதை வேற தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ எல்லா அப்டேட்டும் நம்ம ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ சடனாக தர்ஷனுக்கு பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா சேனல்ல வர வீடியோவை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் நேத்து இருந்த க்ரௌடு அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நிறைய பேர் வந்து இன்னைக்கு காலையில திருமலையில இருந்து நிறைய வீடியோஸும் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 24ல இருந்து 35 மணி நேரம் ஆகுது அப்படின்றதுதான் இன்னைக்கான கரண்ட் சிச்சுவேஷனா இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து லீவு அப்படின்னும் போது இந்த க்ரௌட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து குறையவே கிடையாதுங்க. சிலாத்தோரணம் தாண்டி தான் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீ தர்ஷன் என்ட்ரி ஆகிறதுக்கே நம்ம ஃப்ரீ பஸ்ல போயிட்டு தான் என்ட்ரி ஆகுற மாதிரி இருக்கு, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நேத்து இன்னைக்கு திருமலைக்கு தரிசனம் போனவங்க நிறைய பேர் பிரசண்டா அங்க இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃப்ரீ தர்ஷன் கியூவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இன்னைக்கு காலையில அங்க நின்று சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான். வீடியோஸை பாருங்க, நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து கியூ நிக்கிறாங்க வெளியில. லைன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லைன்ல ஜாயின் பண்றதுக்கே ஃப்ரீ பஸ்ல போயிட்டு தான் இந்த டைரக்ட் ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றது தான் சிச்சுவேஷன். நாளைக்கு யாராவது பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போறது ரொம்ப பெஸ்ட். ஸோ இதை வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு லைன் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க போயிட்டு தான் நீங்க வந்து என்ட்ரி ஆகி ஃப்ரீ தர்ஷனுக்கு போற மாதிரி இருக்கு. சிலாத்தோரணம் தாண்டி அந்த லைன் வரைக்குமே உங்களுக்கு வந்து கியூ இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இங்க ஃப்ரீ தர்ஷனத்துக்கு போற இடங்கள்லயும் வந்து கூட்டம் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு சிஆர் ஆஃபீஸ்ல ரூம் புக் பண்றதுக்கான ஆஃப்லைன் ரூம் புக் பண்றதுக்கான க்ரௌடுமே ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. அதனால ஆன்லைன்ல ரூம் கிடைக்காதவங்க ஆஃப்லைன்ல நம்ம என்ன டைம் போனாலும் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோவுமே வந்து ஃப்ரீ தர்ஷனத்துக்கு என்ட்ரி பண்றதுக்கும் அந்த கயிறு வச்சுக்கிட்டு ஒரு லைன் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை மட்டும் தனித்தனியா அப்படிதான் குரூப்பா தான் அனுப்புறாங்க. ஸோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம லைன்ல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20-25 ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணி தான் தர்ஷன் பார்க்குற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்போ கரண்டாக இருக்கு. இந்த க்ரௌட் எல்லாம் குறையறதுக்கே உங்களுக்கு நாளை ஆயிரும். ஸோ செவ்வாய் புதன் இந்த மாதிரி டைம்ல வரீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். அதே மாதிரி நேத்து நைட்டு திருப்பதி ரீச் ஆனவங்க வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் வந்து போயிருக்காங்க. அங்க எஸ்எஸ்டி டோக்கன் இன்னைக்கு 1ஆம் தேதிக்கான டோக்கன் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம அங்க ரூம் புக் பண்ணிருக்கவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணதாகவும், ஸோ ரூம் புக் பண்ணாத யாரையுமே வந்து உள்ள அலோவ் பண்ணல அப்படின்றத ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ திருமலையில் உள்ள சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் எஸ்எஸ்டி டோக்கன் தரவில்லை. ரூம் புக் செய்த நபர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள். ரூம் புக் செய்யாதவர்களுக்கு உள்ளே கூட அனுமதிப்பதில்லை. காரணம், உள்ளே அதிகமாக கூட்டம் இருப்பதால் புக் செய்த நபர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி. குழந்தைகளுடன் ரூம் புக் செய்யாமல் யாராவது வந்தால் வருவதே இன்று காலை 7 மணி வரை கொஞ்சம் இதே தவிர்க்கும். அதாவது உங்களுக்கு காலையில நைட்டு நிறைய பேர் அங்கேயே ஸ்டே பண்றாங்க அப்படின்றனால ஜஸ்ட் உள்ள அலோவ் கூட பண்ணல. ஏன்னா அங்க காமன் ஹால் இருக்கு. ஸோ அதுக்கு கூட வந்து அலோவ் பண்ணலன்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லா இடங்கள்லையுமே வந்து எவ்வளோ க்ரௌடு இருக்காங்க. இது வந்து ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்டோபஸ் சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல காலையில 3 மணிக்கு எல்லாரும் அங்கேயே தூங்கிட்டு காலையில திரும்ப லைன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நேரடி இலவச தரிசனத்துக்கு போற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்க்கணும் போது நமக்கு எல்லா இடங்களையும் எவ்வளோ க்ரௌட் அப்படின்றது தெரியுது. இது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்க வந்து எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குன்றத இந்த வீடியோஸ் மூலமா நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாப விநாசம் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல வந்து கியூ ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஃப்ரீ தர்ஷனத்துக்கான பிளேஸ் வந்து எந்த அளவுக்கு ரஷ் இருக்குன்றது. இன்னொரு விஷயம் வந்து நேத்து எஸ்எஸ்டி டோக்கன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த அப்டேட்டை வந்து கவுண்டர்ஸ்லயும் என்னன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு டிடிடி வந்து ஒரு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து இஷ்யூ பண்றது கேன்சல் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு நோட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புரட்டாசி சனிக்கிழமைகள்ல க்ரௌடு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அதை தொடர்ந்து வரக்கூடிய லீவு நாட்களே க்ரௌடு ஹெவியா இருக்கு அப்படின்ற ரீசன்னால 1ஆம் தேதி இன்னைக்கு
அடுத்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கீழ்த்திருப்பதியில கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டிவோட்டிஸ் வந்து டைரக்டா போயிட்டு சர்வதர்ஷனத்துல நீங்க வைகுண்டம் கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The devotees are request to make the note of this and cooperate with the TTDன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து வர்ற 7ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாள் எஸ்எஸ்டி டோக்கன் தரமாட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டிலேயே நடைபாதை டோக்கன்ஸ் வந்து கிடையாது. நீங்க நடந்து போகலாம், போயிட்டு நேரடியா இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய மற்ற கவுண்டர்லயும் உங்களுக்கு டோக்கன் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இதையும் கண்டிப்பா வந்து நோட் பண்ணிக்கோங்க. நேற்று ப்ரெஸ் ரிலீஸாவுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. க்ரௌடு வந்து ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல நாங்க வந்து சாட்டர்டே சண்டேல பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து வெள்ளிக்கிழமைகள்லேயே போறது தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா அப்ப ஜாயின் பண்ணாதான் நேரடி தரிசனத்துக்கே சனிக்கிழமை சாமி பார்க்குற மாதிரியான அப்டேட்டா இருக்கு. ஸோ நாளைக்கு எங்களுக்கு டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களா அப்படின்னா நாளைக்கு காலையில 3-3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி எப்பயும் போல உங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கலாம். பட் இன்னைக்கும் க்ரௌடு கொஞ்சம் ஹெவியா இருக்கு அப்படின்னா நாளைக்கு ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா அஃபிஷியலா நமக்கு வந்திருக்க அப்டேட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டும்தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதி, அதுக்கு அடுத்த வாரம் சனி ஞாயிறு 3வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமை அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. மீதி எல்லா நாளுமே எப்பயும் போல எப்படி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மெத்தட் வந்து ஃபாலோ ஆகும். அதனால நாங்க நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு புதன்கிழமை வரோம் அப்படின்னா தாராளமா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் பார்க்க போகலாம். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நிறைய பேர் கேட்டது வந்து நமக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்களா, ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பா ஓப்பன் ஆகும். இதோட அப்டேட் மேபி வந்து இந்த மாசம் நடக்கக்கூடிய டெய்லி யூ ப்ரோக்ராம்க்கு அப்போ நமக்கு வந்து அப்டேட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அக்டோபர் மாசம் நமக்கு நவராத்திரி பிரம்மோற்சவம் இருக்கு. ஸோ நவராத்திரி பிரம்மோற்சவத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள் சொல்லுவாங்களா அப்படின்னா இதோட டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நவராத்திரி பிரம்மோற்சவம் டைம்லயும் உங்களுக்கு வந்து 300 ரூபா தரிசனம், விஐபி பிரேக் தரிசனம், அதுக்கு அடுத்தது வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. நேரடி இலவச தரிசனம் மட்டும்தான் அளவு இருக்கும். மீதி எந்த ஒரு ஸ்பெஷல் தரிசனமே அலோடு கிடையாது. அதே மாதிரி அதாவது நமக்கு வருடாந்திர பிரம்மோற்சவம் எப்படி நடந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். மற்ற விஷயங்கள் வைகுண்ட ஏகாதசியோட டிக்கெட், ரூம் புக்கிங் பத்தின அப்டேட் இந்த மாசம் நடக்கக்கூடிய டெய்லி ஈவோக்கு அப்புறமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை பத்தின அப்டேட் எப்போ வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து வீக் டேஸ்ல பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கும் கண்டிப்பா க்ரௌட் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரமும் க்ரௌட் இருக்க சான்ஸ் இருக்கு. எப்போ நீங்க வந்து புரட்டாசி சனியில வந்தாலும் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து டைரக்ட் தர்ஷன்ல தான் போற மாதிரி இருக்கும். 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது டிக்கெட் உங்ககிட்ட இருக்குன்னா தாராளமா வரலாம். டிக்கெட்ஸ் அலௌடு தான். ஆனா வந்து எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ப்ரெசென்ட்டா இருக்க அப்டேட். இன்னைக்கான ப்ரெசென்ட்டான சிச்சுவேஷனும் இதுதான். கண்டிப்பா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிளான் பண்றது ரொம்ப பெஸ்ட். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.